இப்போ இந்த மாதிரி பாம்புகள் நமக்கு வந்து வீட்டில் வந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி அடுக்கி வச்சுருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீப்பை, அதாவது தென்னை மட்டை சோகை, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்க இடத்துல வந்து எலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த எலிகளை சாப்பிட்றதுக்காண்டி தான் வருவார். அது முடியாத சூழ்நிலைகளில் தான் நம்ம வந்து கடி வாங்கி ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு காலவாசல் இல்லை ஒரு தோப்பு துறவுன்னா தெரியாது. பாம்பு எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போயிடும். ஆனால் வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்துட்டு போகிற டயத்தில் நம்ம பார்த்துட்டு நம்மளாக தான் பயந்து அந்த மன பயத்தை உண்டாக்கிக்கிறோம். மாதிரி விஷப்பாம்பு கடித்தாத்தே நம்ம சாவோம். ஆனால் விஷம் இல்லாத பாம்பு கடித்தாலும் நம்ம சாகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மன தைரியம் இல்லாதனால அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அதனால் இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு 100%ல் ஒரு 10%ஆவது ஒரு நம்பிக்கை வரும். அதாவது ஒரு மன உறுதி கிடச்சிருக்கும்னு